சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை வரவுள்ள டீசல் ஏற்றிய கப்பல். எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு மத்தியிலும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நட்டத்துடன் இயங்குவதாக நலிந்த தெரிவிப்பு. ஈரான் ஏவுகணை தாக்குதலில் ஸ்டேலின் 4 இலங்கையர்கள் காயம். படம் பிடிக்க முயன்றபோது விபரீதம். எரிபொருள் விலை அதிகரிப்பு, உயரும் பேருந்து மற்றும் முச்சக்கர வண்டி கட்டணங்கள். திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறிய வேல்முருகன். தமிழக அரசியலில் பரபரப்பு. பிரான்சில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 2ஆம் கட்ட வாக்களிப்பு. அதிதீவிர வலதுசாரி மற்றும் தீவிர இடதுசாரிகளுக்கும் இடையில் போட்டி. வளைகுடா நாடுகள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்கள் முறியடித்ததாக சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியம் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கைக்கு 37,000 மெட்ரிக் டன் டீசலை ஏற்றிய கப்பல் ஒன்று எதிர்வரும் மார்ச் 25ஆம் தேதி வரவுள்ளதாக ஸ்ரீலங்கா போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை அதிகரிப்பை தொடர்ந்து அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு மார்ச் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் 37,000 மெட்ரிக் டன் பெட்ரோலை ஏற்றிய கப்பல் ஒன்று வந்திருந்தது. தொடர்ந்து தற்போது டீசல் கப்பலும் வரவுள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்ட போதிலும் அரசாங்கம் இன்றும் பெருமளவு நட்டத்தை தாங்கிக் கொள்கிறது. 1 லிட்டர் டீசலுக்கு 100 ரூபாயினையும் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 20 ரூபாயினையும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்கிறது. இதற்காக அரசாங்கம் மாதம் ஒன்றுக்கு 20 பில்லியன் ரூபாவை செலவிடுகிறது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தற்போது பாரிய நட்டத்துடனே இயங்கி வருகிறது. உலக சந்தையில் நிலவும் விலை அதிகரிப்புக்கு இணையாகவே இந்த விலை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இலங்கையில் எரிபொருட்களின் விலைகள் நேற்று நள்ளிரவு முதல் அதிகரித்திருக்கும் நிலையில் இன்றைய தினம் பேருந்து கட்டண திருத்தம் ஒன்றை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. இதற்கு முன்னர் பல தடவைகள் எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்பட்ட போதிலும் பேருந்து கட்டணங்களில் திருத்தம் மேற்கொள்ளப்படாத நிலையில் தற்போது திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இலங்கையில் எரிபொருட்களின் விலைகள் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அதிகரிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் பேருந்து கட்டண திருத்தம் ஒன்றை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. இதற்கு தேவையான கணக்கீடு நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு முன்னர் பல தடவைகள் எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்பட்ட போதிலும் பேருந்து கட்டணங்களில் திருத்தம் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பேருந்து கட்டணங்களை குறைந்தபட்சம் 15% அதிகரிக்க வேண்டும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இலங்கையில் எரிபொருட்களின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் முச்சக்கர வண்டிகளுக்கான கட்டணத்தை 20 ரூபாவினால் அதிகரிக்குமாறு ஸ்ரீலங்கா முச்சக்கர வண்டி சங்கங்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளன. கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தேசிய ஒருங்கிணைந்த முச்சக்கர வண்டி மற்றும் தொழிலாளர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் எஸ் ரோகண பெரேரா இதனை தெரிவித்துள்ளார். இன்று முதல் எரிபொருள் விலை மீண்டும் திருத்தப்பட்டுள்ளது. இந்த அதிகரிப்பு எமது சேவைக்கு பெரும் பிரச்சனையாக உள்ளது. எமது சேவையை முன்னெடுக்க எரிபொருள் இல்லை. அதற்கு மேல் அரசாங்கம் விலைகளையும் அதிகரிக்கிறது. மரத்தில் இருந்து விழுந்தவனை மாடு முட்டியது போன்ற நிலையிலேயே இது. முச்சக்கர வண்டி கட்டணத்தின் முதலாவது கிலோமீட்டருக்காக 20 ரூபாவை அதிகரிக்குமாறு நாங்கள் முன்மொழிகிறோம். மின் வாசிப்பு மானியை பயன்படுத்தும் ஓட்டுநர்களால் மட்டுமே இதனை நடைமுறைப்படுத்த முடியும். நிலவும் நிலைமை குறித்து தெரிவிப்பதற்காக விரைவில் ஜனாதிபதி செயலகத்திற்கு வரவுள்ளோம். மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக சர்வதேச சந்தையில் விமான எரிபொருள் விலை அதிரடியாக உயர்ந்துள்ள நிலையில் இலங்கையில் விமான பயண கட்டணங்களும் உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எரிபொருள் விலை உயர்வு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு பெரும் நிதி நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக சர்வதேச சந்தையில் ஒரு கலன் விமான எரிபொருள் விலை $2.25 $4 உயர்வடைந்துள்ளது. இந்த நிலையில் இலங்கையில் விமான பயண கட்டணங்கள் முந்தைய நிலையை விட 2 மடங்காக அதிகரிக்கக்கூடும் என சிவில் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சர் ஜனிதா ருவான் கொடிதுவக்கு தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை உயர்வு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு பெரும் நிதி நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். விமான நிறுவனத்தின் இயக்க செலவுகளில் எரிபொருள் மிக முக்கியமான அங்கமாகும் எனவும் விலை 2 மடங்காகியுள்ளதால் நிதி திட்டமிடலில் பாரிய சிக்கல்கள் எழுந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே பழைய விலையில் பயணச்சீட்டுகளை பெற்றுக்கொண்டு பயணிகளிடம் மேலதிக கட்டணம் வசூலிக்க முடியாது என்பதால் விமான நிறுவனத்திற்கு பெரும் நிதி இழப்பு ஏற்படும் என அஞ்சப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தற்போதைய நிலையில் இலங்கையிடம் 21 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் இருப்பு உள்ளதாகவும் ஏப்ரல் 10 புதிய எரிபொருள் கப்பல்கள் வரவுள்ளதால் விநியோக தடை இருக்காது எனவும் சிவில் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சர் ஜனிதா ருவன் கொடிதுவக்க உறுதியளித்துள்ளார். இலங்கையில் எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்கு நடைமுறையில் உள்ள இலத்திரனியல் முறைமையின் கீழ் வாகனங்களுக்கு வழங்கப்படும் எரிபொருள் அளவுகள் நேற்று இரவு முதல் அதிகரிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விநியோகத்தை சீரமைத்து பொதுமக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கையில் எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்கு நடைமுறையில் உள்ள இலத்திரனியல் முறைமையின் கீழ் மகளுந்துகளுக்கு 25 லிட்டரும், முச்சக்கர வண்டிகளுக்கு 20 லிட்டரும், வான்களுக்கு 50 லிட்டரும், லோரிகளுக்கு 200 லிட்டரும் வழங்கப்படவுள்ளது. அத்துடன் உந்திரிகளுக்கு 8 லிட்டரும், பேருந்துகளுக்கு 100 லிட்டரும், விவசாய வாகனங்களுக்கு 40 லிட்டரும் வழங்கப்படவுள்ளது. இந்த அதிகரிப்பு நடவடிக்கை மூலம் எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் ஓரளவு தளர்த்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை இலத்திரனியல் முறைமை தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்கும் என்றும் அதன் மூலம் ஒழுங்குமுறைப்பட்ட விநியோகம் மேற்கொள்ளப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாட்டின் எரிபொருள் விநியோக நிலைமையை கருத்தில் கொண்டு தேவைக்கேற்ப எதிர்காலத்திலும் இதுபோன்ற மாற்றங்கள் மேற்கொள்ளப்படலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன உள்ளிட்ட அப்போதைய அரசியல் தலைவர்களும் அமைச்சர்களும் உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் குறித்து முன்னரே தெரிந்திருக்க வாய்ப்புள்ளதா என சமூக மற்றும் சமய மையத்தின் பணிப்பாளர் அருட்தந்தை ரோகண சில்வா கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் மற்றும் அரசியல்வாதிகளின் வகிவாகம் குறித்து சமூக மற்றும் சமய மையத்தின் பணிப்பாளர் அருட்தந்தை ரோஹான் சில்வா கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் 21 நெருங்கும் போது உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பான நீதி மற்றும் விசாரணைகள் குறித்து சமூகத்தில் ஒருவித பதற்றமும் எதிர்பார்ப்பும் தானாகவே உருவாகுவதாக சமூக மற்றும் சமய மையத்தின் பணிப்பாளர் அருட்தந்தை ரோஹான் சில்வா தெரிவித்துள்ளார். கடந்த 7 வருடங்களாக உயிர்த்த ஞாயிறு குறித்த விசாரணைகள் இடம்பெற்று வரும் நிலையில் தற்போதைய நகர்வுகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசலை குறித்து தற்போது பரவலாக பேசப்பட்டு வருவதாகவும் கடந்த காலங்களில் அவரது பெயர் இந்த சம்பவங்களுடன் எந்தவிதத்திலும் தொடர்புபடாதவாறு மறைப்பதற்கு பல முயற்சிகள் எடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சுரேசலைவின் கைதுக்கு சனல் 4 ஊடகத்தின் அசாத் மௌலானா வெளியிட்ட கருத்துக்களே காரணம் என பலரும் கருதுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையின்படி ராணுவத்தில் பணியாற்றிய சிலரின் சாட்சியங்களை இந்த தீர்மானமிக்க கைதுக்கு மிக முக்கிய ஆதாரமாக அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் மற்றும் அமைச்சர்கள் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் குறித்து முன்னரே அறிந்திருக்க வாய்ப்புள்ளதாக விமர்சனங்கள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்டேலின் தியோனா பகுதியில் ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 4 இலங்கையர்கள் காயமடைந்துள்ளனர். ஸ்டேல் மீது ஆரான் மேற்கொண்ட ஏவுகணை திமோனா பகுதியை தாக்கியதை படம் பிடித்துக் கொண்டிருந்த போதே 4 இலங்கையர்களும் காயமடைந்துள்ளனர். இவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இவர்களின் தற்போதைய நிலை குறித்து தூதரகம் கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தாக்குதல் எச்சரிக்கை விடுக்கப்படும் போது எந்தவிதமான படப்பிடிப்புகளிலும் ஈடுபட வேண்டாம் என்று ஸ்டேலில் வசிக்கும் ஏனைய இளைஞர்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் எச்சரிக்கை விடுக்கப்படும் போது உடனடியாக பாதுகாப்பான பதுங்கு குழிகளுக்கு செல்லுமாறு தூதரகம் வலியுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் அன்னச்சத்திர வீதியில் அமைந்துள்ள தொடருந்து கடவை ஊடாக போக்குவரத்து பாதை மூடப்பட்டுள்ள நிலையில் அதனை கண்டித்து குறித்த தொடருந்து கடவைக்கு முன்பதாக பொதுமக்கள் இன்றைய தினம் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர்.
போக்குவரத்து சிரமங்கள், பொதுமக்களின் அன்றாட வாழ்வில் ஏற்பட்டுள்ள இடையூறுகள் உள்ளிட்ட பிரச்சினைகளை முன்வைத்து அவற்றிற்கு உடனடி தீர்வு பெற்றுத்தர வேண்டும் எனவும் போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த மக்கள் சார்பாக எங்களுடைய வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், நூற்றாண்டு காலமாக பழமை வாய்ந்த பாதுகாப்பான ஒரு பாதையாக இருந்த ரயில்வே புறநிலை பாதை தற்சமயம் 4 பிரதான பாடசாலைகளின் போக்குவரத்து பாதைகளாகவும் அரச உத்தியோகத்தர்களுடைய பிரதான போக்குவரத்து பாதைகளாகவும் பொதுமக்களுடைய இலகு போக்குவரத்து பாதையாகவும் இருந்து வந்த காரணத்தால் பாதையினை நாங்கள் தொடர்ச்சியாக பாய்த்து வந்த நிலையிலே ரயில்வே டிபார்ட்மெண்ட் இந்த மக்களுடைய எந்த விதமான ஒரு இணக்கப்பாடும் இல்லாமல் கலந்துரையாடலும் இல்லாமல் இந்த பாதையை மூடியிருக்கிறது. ஏற்கனவே இந்த ரயில்வே கடவை இருந்ததற்கான ஆதாரங்களாக இந்த ரயில்வே கரையின் இருபுறங்களும் உருக்கு அச்சினால் இடப்பட்ட ரயில்வே சம்பந்தமான எச்சரிக்கை பாதைகளும் இடப்பட்டிருந்தது. தற்சமயம் இந்த போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் பல கிலோமீட்டர்கள் சுற்றி இந்த பாதையை சுற்றி மாணவர்கள் அனைவரும் பிரயாணம் செய்ய வேண்டியிருக்கிறது. அநேகமான மாணவர்கள் இந்த தண்டவாளத்தால் தங்களுடைய துச்சக்கர வண்டிகளையும் மோட்டார் சைக்கிள்களையும் ஏற்றி செல்வதனால சரியான ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை இருக்கிறது. ஆகவே ரயில்வே திணைக்களம் இந்த பாடசாலை மாணவர்கள் மற்றும் பொதுமக்களின் நலன் கருதி இந்த பாதையை சீரமைத்து இதுக்கான பாதுகாப்பான சமிக்கைகளை அமைத்து தரும்படி இந்த மக்கள் சார்பில் நாங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த உண்மையில இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் இந்த மக்கள் சுற்றி போகிறது என்று சொல்றதும் மற்றும் 2 பிரதான வீதிகளில் நெருக்கடியாக இருக்கிற காரணத்தால் இந்த பாதையை 4 பிரதான பாடசாலை மாணவர்களும் பாவிச்சு கொண்டிருக்கிறதால, உத்தியோகத்தரும் பாவிச்சு கொண்டிருக்கிறதால தயவு செய்து இந்த பாதையை புனயத்து தரும்படி ரயில்வே டிபார்ட்மெண்ட் மற்றும் அரசாங்க அதிகாரிகள் மற்றும் ஜனாதிபதி உட்பட அனைவரையும் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம். இலங்கையில் மூலப்பொருள் தட்டுப்பாடு காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த திரிபோசா உற்பத்தி நடவடிக்கைகள் தற்போது மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை திரிபோசா நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த ஆண்டின் எஞ்சிய மாதங்களிலும் எவ்வித தடையுமின்றி விநியோகத்தை தொடர தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திரிபோசா உற்பத்திக்கு தேவையான தரப்படுத்தப்பட்ட மக்காச்சோளம் கிடைக்காமையினால் கடந்த சில மாதங்களாக திரிபோசா உற்பத்தி நிறுத்தப்பட்டிருந்தது. இதனால் பயனாளிகளுக்கான விநியோகமும் இலங்கை முழுவதும் சீரற்ற நிலையில் காணப்பட்டது. இந்த நிலையில் வர்த்தகம், வணிகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கவின் நேரடி தலையீட்டின் கீழ் அமைச்சரவை அங்கீகாரத்துடன் தரப்படுத்தப்பட்ட மக்காச்சோளத்தை இறக்குமதி செய்வதற்கு அரசு வர்த்தக பல்வகை கூட்டுத்தாபனத்துடன் அண்மையில் உடன்படிக்கை எட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்தே உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள் தற்போது கிடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்வதற்காக தற்போது 24 மணி நேரமும் உற்பத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக திரிபோசா நிறுவனத்தின் தலைவர் அமல் அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டின் எஞ்சிய மாதங்களிலும் எந்தவித தடையுமின்றி விநியோகத்தை தொடர தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈழமக்கள் ஜனநாயக கட்சி சவால்களை எதிர்கொண்ட இக்கட்டான காலப்பகுதிகளிலும் துணிச்சலுடன் வீதியில் இறங்கி போராடி கட்சியை பாதுகாத்த பெருமைக்குரியவர்கள் மகளிர் அணியினர் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டாக்லஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். அத்துடன் கடந்த காலங்களில் வெளிநாடுகளுக்கு ஆயுத பயிற்சிக்காக அனுப்பப்பட்டவர்களில் 50% பெண்கள் எனவும் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் மகளிர் அமைப்பை வலுப்படுத்துவது குறித்த கலந்துரையாடல் கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது உரையாற்றிய அவர், ஈழமக்கள் ஜனநாயக கட்சி சவால்களை எதிர்கொண்ட இக்கட்டான காலப்பகுதிகளில் துணிச்சலுடன் வீதியில் இறங்கி போராடி கட்சியை பாதுகாத்தவர்கள் மகளிர் அணியினரே என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஒரு மக்கள் நல அரசியலமைப்பில் பெண்களின் பங்கு இன்றியமையாதது எனவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் கடந்த காலங்களில் வெளிநாடுகளுக்கு ஆயுத பயிற்சிக்காக அனுப்பப்பட்டவர்களில் 50% பெண்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நிலைப்பாடே இன்றும் கட்சியின் அனைத்து செயற்பாடுகளிலும் பின்பற்றப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பெண்களின் செயற்பாடுகள் மேலும் வலுப்பெற ஒவ்வொரு உறுப்பினரும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என டக்ளஸ் தேவானந்தா கேட்டுக் கொண்டுள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் 18 வயதுடைய இளைஞர் ஒருவர் ஐஸ் போதைப்பொருளுடன் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார். விசாரணைகளின் பின்னர் குறித்த சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் ஐஸ் போதைப் பொருளை தம்பசம் வைத்திருந்த இளைஞர் ஒருவர் நேற்றிரவு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது அவரிடமிருந்து 2 கிராம் 600 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை சுப்பர்மடம் பகுதியைச் சேர்ந்த 18 வயதுடைய இளைஞரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. விசாரணைகளின் பின்னர் குறித்த சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.
தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் இன்று திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி விட்டதாக முன்னரே தகவல்கள் வெளியாக இருந்த நிலையில் அதனை வேல்முருகன் மறுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திமுக கூட்டணியில் இருந்து விலகுவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அறிவித்துள்ளார். பாமக சார்பில் பன்ருட்டி தொகுதியில் போட்டியிட்டு 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக வேல்முருகன் இருந்து வந்தார். பின்னர் அந்த கட்சியிலிருந்து விலகி தமிழக வாழ்வுரிமை கட்சியை ஆரம்பித்திருந்தார். கடந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்டு பன்ருட்டி தொகுதியில் வெற்றி பெற்றார். கூட்டணியில் இருந்த போதும் சட்டசபையில் அடிக்கடி அமைச்சர்களுடனும் சபாநாயகருடனும் வாக்குவாதம் செய்வதை வேல்முருகன் வழக்கமாக கொண்டிருந்தமையால் திமுக சார்பில் அவர் மீது கடும் அதிருப்தியில் இருந்தனர். இத்தகைய சூழலில் இந்த தேர்தலில் தங்கள் கட்சிக்கு கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என்று ஆரம்பம் முதலே வேல்முருகன் வலியுறுத்தி வந்த நிலையில் அதனை திமுக ஏற்கவில்லை. 2 நாட்களுக்கு முன்னர் அவர் கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டதாக தகவல்கள் வெளியாக இருந்த நிலையில் அதனை வேல்முருகன் மறுத்து வந்தார். இந்த நிலையில் இன்று திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அவரை அறிவித்துள்ளார். ஐக்கிய அரபு ராஜ்யம் மற்றும் சவுதி அரேபியா மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களை தமது பாதுகாப்பு கட்டமைப்புகள் இடைமறித்து தாக்கியதாக கூறியுள்ளன. அத்துடன் மக்கள் வசிக்காத பகுதிகளில் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றமையினால் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என கூறப்படுகிறது. மத்திய கிழக்கு போரின் இன்றைய 22ஆம் நாளில் முக்கிய பேசுபொருளாக ஈரான் மீதான ட்ரம்பின் புதிய 48 மணி நேர எச்சரிக்கையும் ஈரானின் பதிலடியும் வந்துள்ளது. ஈரான் 48 மணி நேரத்தில் ஹோர்மூஸ் மீதான பிடியை தளர்த்தாமல் விட்டால் ஈரானியர்களுக்கு இனி மின்சாரம் இல்லாமல் போகும் என்று குடிசார் இலக்குகளை மையப்படுத்திய கடும் எச்சரிக்கையை ட்ரம்ப் விடுக்க ட்ரம்பின் எச்சரிக்கைக்கு உடனடியாக பதிலளித்த ஈரானும் தனது எரிசக்தி மையங்கள் மீது ஏதேனும் தாக்குதல் நடத்தப்பட்டால் மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள அமெரிக்க எரிசக்தி மற்றும் தகவல் தொழில்நுட்ப உட்கட்டமைப்புகளும் இஸ்ரேலின் எரிசக்தி தளங்கள் மீது கடல் நீரை குடிநீராக்கும் ஆலைகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என்று குறிப்பிட்டுள்ளது. இந்த பின்னணியில் இஸ்ரேலின் முக்கிய அணு ஆராய்ச்சி மையத்திற்கு அருகில் 2 பகுதிகளை குறிவைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்திய நிலையில் இஸ்ரேலுக்கு பெரும் அதிர்ச்சியை வழங்கியுள்ளது. தனது நாடான்ஸ் அணுசக்தி செறிவூட்டல் நிலையத்தை இஸ்ரேல் தாக்கியதாக குற்றம் சாட்டிய ஈரான் இந்த தாக்குதலை நடத்தியது. இஸ்ரேல் மீதான இந்த தாக்குதலை அதன் ஏவுகணை தடுப்பு பொறிமுறை தடுக்க தவறியதாக ஏவுகணை வீழ்ந்து வெடித்து 3 கட்டடங்களை அழித்தது. இந்த தாக்குதலில் 70 பேர் காயமடைந்தனர். இதில் 10 பேர் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலால் அதிர்ந்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இது இஸ்ரேலியர்களுக்கு மிக கடினமான நாள் என விவரித்துள்ளார். பிரான்சில் இன்று அதன் உள்ளூராட்சி தேர்தலின் 2ஆம் கட்ட இறுதிச் சுற்று வாக்களிப்பு இடம்பெறுகின்றது. இன்றைய வாக்களிப்பின் முடிவுகளும் கடந்த ஞாயிறு இடம்பெற்ற 1ஆம் சுற்று வாக்கெடுப்பு போலவே மிகவும் நெருக்கமாக இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தலைநகர் பாரிஸ், மார்ஷேயில் நாந்த், துலூஸ், லியோன், போர்தே, ஸ்ட்ராஸ்பர்க் போன்ற முக்கிய மாநகரங்கள் உட்பட 1521 உள்ளூராட்சிகளுக்குரிய வாக்களிப்பு தற்போது இடம்பெற்று வருகிறது. இந்த தேர்தலில் அதிதீவிர வலதுசாரிகளுக்கு எதிராக வழமையாக ஏனைய கட்சிகள் உருவாக்கும் ஒன்றுபட்ட தடுப்பு அரண் தேய்வடைந்துள்ளதால் இன்றைய வாக்களிப்பின் முடிவில் அதிர்ச்சியாக முடிவுகளும் எதிர்பார்க்கப்படுகின்றன. இந்த தேர்தல் களத்தில் அதிதீவிர வலதுசாரிகளும் தீவிர இடதுசாரிகளும் செல்வாக்கு பெற்றுள்ளதாகவும் கருதப்படுகிறது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை வரவுள்ள டீசல் ஏற்றிய கப்பல் எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு மத்தியிலும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நட்டத்துடன் இயங்குவதாக நலிந்த தெரிவிப்பு. ஈரான் ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலின் 4 இலங்கையர்கள் காயம், படம் பிடிக்க முயன்றபோது விபரீதம். எரிபொருள் விலை அதிகரிப்பு, உயரும் பேருந்து மற்றும் முச்சக்கர வண்டி கட்டணங்கள். திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறிய வேல்முருகன், தமிழக அரசியலில் பரபரப்பு. பிரான்சில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 2ஆம் கட்ட வாக்களிப்பு, அதிதீவிர வலதுசாரி மற்றும் தீவிர இடதுசாரிகளுக்கும் இடையில் போட்டி. வளைகுடா நாடுகள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்கள் முறியடித்ததாக சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யம் தெரிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.